Welcome students, welcome viewers. This is 8th standard bridge course module in English. This is day 4. In this day 4, you can learn tense and gerund. இந்த வீடியோவில் நீங்கள் tense பற்றியும் gerund பற்றியும் தெரிஞ்சுக்க போகிறீங்க as per module. இப்போ tenses கொடுத்துருக்கோம். Definition என்ன? Tenses are the words that determine the time. Tenses அப்படின்றது நம்ம நேரத்தை நிர்ணயம் பண்ணுது. டைம் அப்படின்னு சொன்னோம்னா நேரம் ஆஃப் த ஆக்ஷன். அப்போ என்ன ஆக்ஷன்? த டைம் ஆஃப் த ஆக்ஷன் அப்படின்னா ஒரு செயல்பாட்டினுடைய நேரத்தை இதை நிர்ணயிக்குது. ஒரு செயல்பாடு எப்போ நடக்குது, எப்போ நடந்திருக்கும், இல்லை எப்போ நடக்கும் அப்படின்றது வந்து நம்ம அந்த நேரத்தை நிர்ணயிக்க தான் டென்சஸ். த verb is transformed according the time. அதே போல் இந்த டைம் ஆக்ஷன் சொல்லும் பொழுது, இந்த டைம் சொல்லும்போது டிரான்ஸ்ஃபார்ம்டு அக்கார்டிங் த டைம், அந்த நேரத்துக்கு ஏற்ற போல இந்த வேர்ப் அப்படின்றது மாறும், சேஞ்ச் ஆகும். ஒவ்வொரு டைமுக்கும் அந்தந்த நேரத்தை ஏற்ற போல அந்த வேர்ப் ஆனது ஒரே மாதிரி வராது, மாறும். இப்போ இந்த வேர்ப்ஸுடைய ஃபார்ம்ஸ் 3 ஃபார்ம்ஸ் ஆஃப் வேர்ப், 3 ஃபார்ம்ஸ் இருக்குது இந்த வேர்பில். ஆஸ் பர் மாடியூல் 3 ஃபார்ம்ஸ் சொல்லியிருக்காங்க. என்னென்ன அப்படின்னா பாருங்கள், ஒன்று ப்ரெசன்ட் வேர்ப், அதை நம்ம V1 சொல்லுவோம். பாஸ்ட் வெர்ப் V2ன்னு சொல்லுவோம். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் V3ன்னு சொல்லுவோம். அதாவது ப்ரெசன்ட் வெர்ப் அப்படின்றது வந்து நிகழ்காலத்தை குறிக்கக்கூடிய வினை, பாஸ்ட் வெர்ப் அப்படின்றது இறந்த காலத்தை குறிக்க வினை, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்றது தொக்கி நிற்கக்கூடிய எச்ச வினைன்னு சொல்லுவோம் நம்ம. ஓகே, இது வந்து எதிர்காலம்னு சொல்லக்கூடாது. பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்றது பார்த்தோம்னா இது நான் ஃபைனைட் வெர்ப்னு சொல்லுவோம் நம்ம. நான் ஃபைனைட் வெர்ப். இந்த ப்ரெசன்ட் வெர்பும் பாஸ்ட் வெர்பும் தன்னிச்சையாக சென்டென்ஸில் வரும். ஆனால் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இது எச்சவனைன்றனால ஒரு சென்டென்ஸில் தனித்து வராது, இன்னொரு வெர்போடு சேர்ந்து தான் வரும். எப்படி நாம் வந்து தமிழில் சொல்லுவோம் இல்லையா, வினையச்சம் பெயரச்சம் என்பதை போல் இது மாறி வரும். ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ லுக் அப்படின்றது பார்த்தோம்னா லுக் அப்படின்றது ப்ரெசன்ட் வெர்பு, லுக்ட் பாஸ்ட் வெர்பு, லுக்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஓகே, செகண்டு லாஃபு, லாஃப்டு, லாஃப்டு. கேரி, கேரிடு, கேரிடு. இது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து இதெல்லாம் ரெகுலர் வெர்ப்னு சொல்லுவாங்க. ரெகுலர் வெர்ப் நம்ம போன டேல பார்த்துருக்கோம். ரெகுலர் வெர்ப்ஸு, ரெகுலர் வெர்ப்ஸுக்கு இடி சேர்ந்து வரும். இந்த கேரின்றதுக்கு ஒய் லாஸ்ட் இருக்கிறதுனால ஐடி வருது. இந்த கேரின்றதுல லாஸ்ட் லெட்டர் ஒய் அப்படின்றதுனால நம்ம அந்த ஒய்யை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ஐடி போட்டுருக்கோம். ஓகே, நாட், நாடட், நாடட். இது பாருங்கள், நாட் அப்படின்றது சிங்கிள் டி தான் இருக்குது. பாசன்ஸே இன்னொரு டி சேருது, டபுள் ஆகுது. ஒரு டி டபுள் ஆகிட்டு நாடட், நாடட். ஓகே, அப்புறம் ரீட், ரீடுடைய பாசன்ஸு ரெட்டு, பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் ரெட்டு. உச்சரிப்பு மாறுது. ஸ்பெல்லிங் ஸ்பெல்லிங் சேமாக இருக்குது, ஆனால் உச்சரிப்பு வந்து ப்ரொனன்சியேஷன் வித்தியாசம் வருது. புட்டு, ப்ரெசன்ட் ஃபார்ம் புட்டு, புட்டு, புட்டு. பாருங்கள், இந்த மூணுமே வந்து சேம் ப்ரொனன்சியேஷன் இல்லையா, சேம் வேர்டாக இருக்குது. இந்த மாதிரி செட்டு, 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 லெட், லெட், லெட்டு. ஓகே, இதெல்லாம் வந்து ஒரே மாதிரி வரும். அப்புறம் பி ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஆம், ஈஸ் அப்படின்றது ப்ரெசன்ட் ஃபார்ம், அது வாஸ், வேர் அப்படின்றது பாஸ்ட் ஃபார்மு, பீன் அப்படின்றது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ட்ரா ப்ரெசன்ட் ஃபார்மு, ட்ரூ பாஸ்ட் ஃபார்மு, ட்ரான் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். பிகின், இதில் பார்த்தீங்கன்னா ட்ரா, ட்ரூ மூணுமே வித்தியாசமாக இருக்குது. இது இர்ரெகுலர் வெர்பு. பிகின் அப்படின்றது ப்ரெசன்ட் ஃபார்மு, பிகான் பாஸ்ட் ஃபார்மு, பிகன் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இது மூணுமே வந்து இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ராவும் பிகின் அப்படின்றது இதெல்லாம் என்ன சொல்லுவோம் நம்ம வந்து, இதெல்லாம் வந்து இர்ரெகுலர் வெர்பு. இது வந்து பி ஃபார்ம் வெர்பு. நான் ஜஸ்ட் ஒரு சிம்பிளாக கொடுத்துருக்கேன். நிறைய இருக்குது, வெர்ப்ஸ் நிறைய இருக்குது. நான் உங்களுக்கு மாடலுக்காக தான் 3 ஃபார்ம்ஸ் மட்டும், ஜஸ்ட் ஒரு மாடல், ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் கொடுத்துருக்கேன், ஒரு சாம்பிள் கொடுத்துருக்கேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போது ஜெரண்டுடைய டெஃபினிஷன் பார்ப்போம். ஜெரண்டு இஸ் எ வெர்பல் நவுன் சொல்லுவோம் நம்ம தமிழில், தொழிற்பெயர்னு சொல்லுவோம். எ வேர்ப் விச் ஃபங்க்ஷன்ஸ் ஆஸ் எ நவுன். ஒரு வேர்பு வந்து நவுனுடைய ஃபங்க்ஷனை எடுத்துட்டோம் அப்படின்னா அண்டு ends வித் ஐஎன்ஜி. ஸோ வெர்போட ஐஎன்ஜி சேர்ந்த நிலையில் அது நவுனாக இருந்தது அப்படின்னா ஜெரண்டு. வெர்போட ஐஎன்ஜி சேர்ந்த நிலையில் அது நவுனாக இருந்தது அப்படின்னா அப்போ நவுனுடைய எல்லா கேரக்டரும் அந்த ஜெரண்டு எடுத்துக்கும். இப்போது 4 டைப்ஸ் ஆஃப் ஜெரண்டு இருக்குது. அதில் பார்த்தோம்னா அந்த சப்ஜெக்டாக ஆக்ட் பண்ணக்கூடிய ஜெரண்டு. இப்போ நவுன் எப்படி சப்ஜெக்டாக இருக்கு இல்லையா, அதை போல் அந்த ஜெரண்டு சப்ஜெக்டாக இருக்கும். பாருங்கள், எக்ஸாம்பிள் பாருங்கள். கார்டனிங் இஸ் மை ஃபேவரட் ஹாபி. கார்டனிங் அப்படின்றது கார்டன் அப்படின்றத விட ஒரு வேர்பு, அந்த வேர்போட ஐஎன் சேர்த்துரும். ஸோ கார்டனிங் அப்படின்றது தோட்டம் ஏற்படுத்தல்னு சொல்லுவோம் இல்லையா. இஸ் மை ஃபேவரட் ஹாபி.
இங்கே சப்ஜெக்டாக இருக்குது, ஈஸ்ன்றது வெர்பாக இருக்குது. பாருங்கள், gardening is normally a verb, but here it is the name of an activity. ஓகே, தொழில் பெயர் சொல்கிறோம். ஆக்டிவிட்டி அப்படின்னா தொழில் பெயர். ரன்னிங் இஸ் எ குட் வே டு கீப் ஃபிட். ஓகே, ரன்னிங் அப்படின்றது நம்ம வந்து சொன்னோம்னா இங்கே ஐஎன்ஜி வரக்கூடிய வேர்பு, இங்கே நவுனாக இருக்குது, சப்ஜெக்டாகவும் இருக்குது. ரன்னிங் இஸ் எ குட் வே டு கீப் ஃபிட். அப்புறம் டைரக்ட் ஆப்ஜெக்டாக இருக்கும். டைரக்ட் ஆப்ஜெக்ட் எப்படி சென்டென்ஸ் பேட்டர்னில் சப்ஜெக்ட் முதல்ல வரும், அடுத்து வெர்பு வரும், அப்புறம் ஆப்ஜெக்ட் வரும். ஓகே, ஆப்ஜெக்ட் அப்படின்னா சொல்லுவோம் நம்ம தமிழில் செய்யப்படும் பொருள், செய்யப்படும் பொருள். ஓகே, அப்படி பார்த்தோம்னா மை நெய்போர்ஸ் அட்மயர் மை கார்டனிங். அதாவது எப்படின்னா இங்கே அட்மயர் அப்படின்றது வேர்பு. அந்த வேர்பை நம்ம என்ன செய்கிறோம், என்னன்னு கேள்வி கேட்டோம்னா என்ன தவிர அட்மைர் பண்ணுறாரு அப்படின்னா என்னுடைய கார்டனிங்கை அவர் அட்மைட் பண்ணுறாரு. அப்போது இது ஆப்ஜெக்டாக வந்திருக்கு. ஓகேவா, நம்ம ஏற்கனவே நம்ம வந்து பார்த்துருக்கோம், இந்த ஆப்ஜெக்ட் பற்றி பார்த்துருக்கோம். ஓகேவா, அதாவது என்ன எதுக்கு பார்த்தோம் அப்படின்னா ட்ரான்சிட்டிவ் வெர்பு, இன்ட்ரான்சிட்டிவ் வெர்பு பார்க்கும்போது பார்த்துருக்கோம். அப்போது மை கார்டனிங் அப்படின்றது அட்மையர் அப்படின்ற வெர்போட அதனுடைய ட்ரான்ஸ்லேட் ஆகிட்டு வருதுங்க. ஓகே, அப்போது நம்ம கார்டனிங் அப்படின்றது ஆப்ஜெக்டாக இருக்குது, ஐஎன்ஜி ஆப்ஜெக்டாக இருக்குது. The administration is not for the action of gardening but for the results of the action. Okay, உதாரணம் பாருங்க, she loves dancing. She loves dancing. Okay, students, இப்போ object of preposition பார்ப்போம். I have received several awards. இது எது ஆப்ஜெக்ட்? ரிசீவ்டுக்கு அடுத்து இருக்கிறது several awards ஆப்ஜெக்ட். ஓகே, for my gardening, for அப்படின்றது preposition. ஓகே, அந்த ஃபார் மை கார்டனிங் அப்படின்றது எதனுடைய ப்ரிப்போஷன், எதனுடைய ஜெரண்டா வருது அப்படின்னா இந்த செவரல் அவார்ட்ஸு காரணமாக இருக்குது, ரிசல்ட்டாக இருக்குது. எப்படி செவரல் அவார்ட்ஸ் ஏன் வாங்கின காரணம் என்ன? ஃபார் மை கார்டனிங். ஓகே, அப்போது இந்த ஃபார் மை கார்டனிங் அப்படின்றது ரீசன், ரிசல்ட். செவரல் அவார்ட்ஸுக்கு ரிசல்ட்டாக இருக்குது, இது ப்ரிப்போஷனோடு சேர்ந்து வருது. அதாவது கார்டனிங் அப்படின்றது ஃபார் அப்படின்ற ப்ரிப்போஷனோடு சேர்ந்து வருது. அதாவது இந்த அவார்ட்ஸ் ஹேவ் பீன் கிவன் ஃபார் த ரிசல்ட்ஸ் ஆஃப் தி ஆக்டிவிட்டி. ஓகே, the police arrested him for speeding. For speeding. Okay, subject complement. இப்போ காம்ப்ளிமெண்ட் என்ன மீனிங்? காம்ப்ளிமெண்ட் அப்படின்றது சப்ஜெக்ட் தான் குறிக்கும். ஓகே, பாருங்க, மை ஃபேவரட் ஹாபி இஸ் கார்டனிங். நம்ம ஒரு கொஸ்டின் கேட்போம், which is your favorite hobby அப்படின்னா உன்னுடைய ஹாபி என்ன? கார்டனிங். அப்போ கார்டனிங் உனக்கு என்னவா இருக்குது? ஹாபியாக இருக்குது. ஓகே, அப்போ வந்து ஹாபி தான் கார்டனிங், கார்டனிங் தான் ஹாபி, இதுதான் காம்ப்ளிமெண்ட். இந்த ஈஸ்ன்ற வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா இது பி வர்பாக இருக்குது. இது வந்து இங்கே இது டிரான்சிட்டிவ் வர்பாக இருக்க சான்ஸ் இல்லை. புரியுதா? ஆக என்னன்னு பார்த்தோம்னா எக்ஸாம்பிள் இது நம்ம வந்து இன்னும் விளக்கமாக பார்த்தோம் அப்படின்னா இந்த கார்டனிங் அப்படின்றது இந்த இடத்துல காம்ப்ளிமெண்ட்டாக வந்திருக்கு. அப்போது மை ஃபேவரட் ஹாபின்றது சப்ஜெக்ட். ஓகே, எகைன் கார்டனிங் இஸ் டிஸ்கிரைப்ட் as something done, not the act of doing it. Not the act of doing அப்படின்னு என்ன மீனிங்? நாங்கள் இதை இந்த வெப் வந்து ஆக்ட் பண்ணலன்னு அர்த்தம். the statement is inverse of the first sentence. ஏற்கனவே ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தோம் இல்லையா, என்னன்னு பார்த்தோம்? கார்டனிங் இஸ் மை ஹாபின்னு பார்த்தோம் இல்லையா, கார்டனிங் இஸ் மை ஃபேவரட் ஹாபின்னு பார்த்தோம். அதில் இன்வர்ஸ் அது. எப்படி? ஏன் இன்வர்ஸு? ரெண்டும் ஒன்று தானே, கார்டனின்றதும் ஹாபின்றதும் ஒன்று, அதனால தான் இன்வர்ஸ் கொடுத்துருக்கோம். அப்படி இன்வர்ஸ் வரும்போது கார்டனிங் காம்ப்ளிமெண்ட் ஆகிடுது. My favorite hobby is the subject ஆயிருக்கு and gardening is a complement. Okay students, இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க, my ambition is flying. My ambition is flying. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Students, this is time for evaluation. Bridge course-ல வந்து questions கொடுத்துருக்காங்க. அந்த questionக்கு ஆன்சர் பார்ப்போம். First question, can you give the other form of compile? கம்பைலுடைய அதர் ஃபார்ம் என்ன? அதர் ஃபார்ம்னு என்ன மீனிங்? கம்பைல்ன்றது என்ன ஃபார்மாக இருக்குது? ப்ரெசன்ட் ஃபார்மாக இருக்குது. அப்போது என்ன செய்வோம்? கம்பைல்ன்றது ப்ரெசன்ட் ஃபார்ம், கம்பைல்டு பாஸ்ட் ஃபார்ம், கம்பைல்டு சேம் அதே வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஹவு மெனி ஃபார்ம்ஸ் ஆஃப் வேர்ப்ஸ் ஆர் தேர்? நம்ம பிரிட்ஜ் கோர்ஸுடைய அடிப்படையில் ஹவு மெனி ஃபார்ம்ஸ் ஆஃப் தேர் அப்படின்னா தேர் ஆர் 3 ஃபார்ம்ஸ் ஆஃப் வேர்ப்ஸ். ஓகே, வாட் இஸ் எ ஜெரண்ட்? ஜெரண்ட் என்ன? ஜெரண்ட் இஸ் அன் ஆக்ஷன் வேர்டு, ஒரு ஆக்ஷன் வேர்ட் that ends in ing and functions as a noun. ஐன் சேர்ந்துருக்கும், நவுனாக ஃபங்க்ஷன் ஆகும். ஓகே, கேன் gerund be a verb? இப்போ gerund அப்படின்னா என்ன பார்த்தோங்க? gerund அப்படின்றது நவுனாக இருக்குது. என்ன கேட்குறாங்க? அப்போது gerund வெர்பாக முடியுமா? ஓகே,
ஜெரண்ட்ன்றது வெர்பாக முடியுமா அப்படின்னா அது அடிப்படையே வெர்பு தான். அது ஜெரண்ட்ன்றது அடிப்படையில் வெர்பு. ஓகே, ஏன்னா ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் இல்லையா? அப்போ என்ன வரும்? எஸ், இட் கேன் பி யூஸ்ட் as ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் as a verb. அப்போது வெர்பாக இருந்தால் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள், ஓகே, நவுனாக இருந்தால் ஜெரண்ட். வெர்பாக இருந்தால் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள், நவுனாக இருந்தால் அது ஜெரண்ட். should always gerund be in the first position. எல்லாமே இந்த ஜெரண்ட் வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருக்குமா? அது என்ன ஃபர்ஸ்ட் பொசிஷன்? இப்போ ஃபர்ஸ்ட் பொசிஷன், செகண்ட் பொசிஷன், தேர்ட் பொசிஷன் ஏதாவது இருக்கா? என்ன மீனிங் ஃபர்ஸ்ட் பொசிஷன் கேட்குறாங்க மக? எதெல்லாம் ஃபர்ஸ்ட் பொசிஷன் எடுத்துக்கணும் நாம? உங்களுக்கு புரியுதா என்னென்ன? ஃபர்ஸ்ட் பொசிஷன் ஒரு சென்டென்ஸில் ஃபர்ஸ்ட் வேர்டு என்னவா இருக்கும்? சப்ஜெக்டாக இருக்கும். அப்போது ஒரு சென்டென்ஸில் இந்த ஜெரண்டை வந்து சப்ஜெக்டாக இருக்குமா? இப்போ ஷுட் ஆல்வேஸ் எப்பவுமே சப்ஜெக்டாக இருக்குமா? இல்லையா? நோ, இட் இஸ் ஆல்சோ யூஸ்ட் as ஆப்ஜெக்ட் அண்ட் காம்ப்ளிமெண்ட். இது ஆப்ஜெக்டாகவும் இருக்கும், காம்ப்ளிமெண்ட்டாகவும் இருக்கும். ஆப்ஜெக்ட் வந்து ஒரு சென்டென்ஸில் ஃபர்ஸ்ட் பொசிஷனில் வராது, காம்ப்ளிமெண்ட்டும் ஒரு சென்டென்ஸில் ஃபர்ஸ்ட் பொசிஷனில் வராது. அதனால் இது ஃபர்ஸ்ட் பொசிஷன் மட்டுமே இல்லை, ஆப்ஜெக்டாகவும் இருக்கும், காம்ப்ளிமெண்ட்டாகவும் இருக்கும். காம்ப்ளிமெண்ட்டும் என்ன லாஸ்ட் பொசிஷன் வேணால் சொல்லலாம். ஆஸ் பர் பிரிட்ஜ் மாடியூல் காம்ப்ளிமெண்ட்ன்றது லாஸ்ட் பொசிஷன் வேணால் சொல்லலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது வரைக்கும் நீங்கள் வந்து ஜெரண்டனுடைய டெஃபினிஷன், அதனுடைய எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்தோம், டைப்ஸ்லாம் பார்த்தோம், வெர்பனுடைய டைப்ஸ்லாம் பார்த்தோம். ஓகே, நல்லா இந்த வீடியோ புரிஞ்சுக்கங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் எனக்கு தெரிவிங்க. மை ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வாட்ஸ்அப்பில் தெரிவிங்க. லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ வியூவர்ஸ்.